ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலே மறுபடியுமாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து கூட கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற, நாங்கள் தியானிக்க இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய வல்லக்கரம் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம எப்படி இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இஜிப்சியன் ஸ்லேவரி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தினாங்க அதை பார்த்தோம். அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் பார்த்தோம். இஜிப்சியன் கிங்டம் ஃபேரோ எப்படிப்பட்டவர்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபேரோஸ் ஏன் இஸ்ரவேல் மக்கள் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் அப்படின்னா அவர் யார் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஏன் இந்த ஸ்லேவரி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி இந்த அடிமைத்தனத்துக்கான காரணங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மோசஸுடைய வருகை, மோசஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஊழியக்காரர் எப்படி வரார், அதுக்கு எப்படி இந்த அந்த மருத்துவச்சிகள், அந்த பிரச்சனை, அந்த நர்சஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்வோன் வீட்டில் மோசஸ் இருந்தார். மோசஸை சுற்றி தான் இந்த நரேஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். அதில் மோசஸோடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ், நான் யார், அவரை ஏற்றுக்காத ஒரு சூழல், அவர் யார் என்ற ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கான பதில் தான் அவருக்கு அங்கே கிடைக்குது, சீனாய் மலை. ஸோ இந்த சீனாய் ட்ரெடிஷன் அப்படின்றத மோசஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். மீதியான் மக்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் மோசஸ்க்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற தியோஃபோனி, இருவருக்கும் இடையில் நடக்கிற உரையாடல், தியோஃபோனின்னு சொல்கிற அந்த உரையாடல், கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். அந்த உரையாடல் மூலமாக ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். நிறைய விஷயத்த மோசஸ் லேர்ன் பண்ணுறார். யார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பிதாக்கள் அவங்க கடவுள்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக போகிறார். நான் யார், நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. மோசஸ்க்கு அவர் நிறையா கைடன்ஸஸ் கொடுக்குறாரு. பட் மோசஸுடைய ரெலக்டன்ஸை பார்க்குறோம். ஒரு 4-5 பாயிண்ட் மோசஸ் எப்படிலாம் ஏற்றுக்க, என்னால் முடியாதுன்னாரு, எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப்பர் வேணும்னு கேட்டார். இப்படி ஆமாம், அவருடைய குறைகளை சொல்லி 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 கடைசியாக ஒரு வழியாக சம்மதிச்சு போகிறான் முடிவு பண்ணும்போது திருப்பியும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. அப்போ சிப்போரா இன்வால்வ் ஆனாங்க. சிப்போராவை பார்க்கும்போது பொதுவாக இந்த பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன், சிப்போரா, மிரியம், பார்வோனுடைய டாட்டர், அப்புறம் மோசஸுடைய அம்மா, இவங்களை பற்றிலாம் எப்படி மோசஸை பற்றி பேசுகிறோம், பட் இவங்கள நம்ம அதிகமாக பேசுகிறது இல்லைன்றதுனால அவங்கள பற்றி நம்ம பார்த்து நெக்ஸ்ட் ஃபேரோ கிட்ட போகிறார். ஃபேரோ இவர் சொன்ன மாதிரியே அவர் சொல்கிறாரு, எனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நான் அவருக்கு நத்திங் டு டூ வித் ஹிம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கும் அவருக்கும் எதுவுமே கிடையாது, நீ சொல்கிற அந்த யெகோவா ஆண்டவருக்கும் எனக்கும் நோ ரிலேஷன்ஷிப், அவர் சொன்னால் நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம முடித்தோம். அப்போது அந்த கடைசி சாப்டர் நம்பர் 7 நிறைய தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. 6 எக்ஸோடஸ் 6 தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எனக்கு 2 பேர் அனுப்பிட்டாங்க, அந்த அசைன்மெண்ட்டை பண்ணி அனுப்புனாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கான்ட்ரிபியூட் நவ். சாப்டர் 6 எக்ஸோடஸ் 6 லாஸ்ட் வீக் அசைன்மெண்ட் என்னெல்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம் தியாலஜிக்கலி. சாப்டர் 6 அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் அப்படின்றத பார்வோனுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். 1. 2வது, ஐ ஆம் யெகோவா, நான் யெகோவா, நான் யார் அப்படின்றத அங்கே சொல்கிறார். நான் யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இந்த நேம் தெரியாது, இந்த நேம் நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன்றதை அங்கே அவர் சொல்கிறாரு. அடுத்தது ஐ ஆம் த காட் ஹூ ரிமெம்பர்ஸ் த கவனன்ட், அதையும் சொல்கிறாரு. அடுத்தது நான் ஐ ஆம் த காட் ஆஃப் லிபரேஷன்,
விடுதலை கொடுக்கிற கடவுள்ன்றத 7ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஐ எம் த காட் ஆஃப் ப்ராமிசஸ். நான் என்ன ஆபிரகாமுக்கு சொன்னனோ அந்த லேண்டுக்கு உங்களை கூட்டு போய் விடுவேன்னு சொல்றாரு. ரைட். அதுக்கு அடுத்தது, அதாவது ஐ எம் த லார்ட், ஐ வில் பிரிங் யூ அவுட், ஐ வில் ரெடீம் யூ, ஐ வில் மேக் யூ ஆஸ் மை பீப்புள், ஐ வில் பி வித் யூ, ஐ வில் பிரிங் யூ டு த ப்ராமிஸ் லேண்ட். இப்படி கடவுள் வந்து ஒரு எப்படி சொல்றது, அதை அந்த ஒரு பார்ட்டை என்னன்னு சொல்றாங்கன்னா, கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை இன்னொரு முறை ஞாபகப்படுத்துறார். அந்த ஒரு எத்தனை வசனம் வரைக்கும்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் நினைக்கிறேன். கரெக்டா? 8. ஓகே, அவ்வளோதான். 8ஓட ஆக்சுவலாக அவர் கடவுளுடைய ரெவலேஷன் முடிஞ்சிருச்சு. அந்த 8 வசனத்தில் நான் யாரு, நான் என்ன செய்ய போறேன்றத இந்த அஜெண்டாவை சொல்லிடுறாரு. இப்போ இன்னைக்கு பார்க்க போற அத்தனைக்கும் இந்த 8 வசனம் தான் அஜெண்டா. இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரக்கு போற எல்லா ஈவெண்ட்டுக்கும் அப் டு ஜாஷுவா பீரியட் வரைக்கும் இந்த 8 வசனம் தான் எப்படி சொல்லலாம், அதை சொல்லிட்டு செய்வாங்கல்ல. இனி என்ன நடக்க போகுதுன்றத பார்த்துக்கோங்க. சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இனி நடக்க போறதுலாம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வசனத்தில் சுருக்கமாக சொல்லிடுறார். ஆனால் அந்த 8 வசனத்துடைய எலாபரேஷனை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். அதில் ஒவ்வொன்றா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஒன்று யெகோவா தான் சுப்ரீம், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள்ன்றதை பார்க்க போகிறோம். இந்த வாதைகளை குறித்து பார்க்க போகிறோம், பஸ்காவை குறித்து பார்க்க போகிறோம், செங்கடலை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த 4 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாவற்றிலும் அவர் அந்த ஒரு வசனத்தை நம்ம திருப்பி பார்க்குறோம். 6ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனம், நான் யெகோவா. அவ்வளோதான். ஆமாம் ஐயா, கண்டிப்பா அது காமன் வேர்டு தான். அதை வந்து பொதுவாக நம்ம வேற சில பேருக்கு பயன்படுத்துறதுனால அந்த பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதாவது சுப்ரீம் காட் ஒரு பல இங்கிலீஷில் பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக நம்ம இதை இன்றைக்கி பார்த்துருவோம். அந்த தியாலஜிக்கல் விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ரைட். நான் ஏன் அதை போட்டுன்றதுக்கும் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு கணக்கெடுப்பு போகுது. யார் யார் வந்து எந்தெந்த கோத்திரத்துலேருந்து யார் யார் உருவானாங்க, எவ்வளோ பேர் உருவானாங்க, இது எல்லாம் வந்துடுச்சு. ரைட். இப்போ 7 என்கவுண்டர் வித் ஃபேரோ. ஃபேரோவுக்கும் மோசஸுக்கும் என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் ஃபஸ்ட்டு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேரோவோடைய மெஜிஷியன்ஸுக்கும் மோசஸ்க்கும் நடக்குது. இப்போ இந்த மேஜிக் பற்றி கொஞ்சம் அப்போ நம்ம பார்த்தாகணும். எகிப்தியர்களுக்கும் மேஜிக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. ஈஜிப்டுடைய மேஜிக்கை வரலாற்று ஆராய்ச்சி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3000 பிசிலேயே ஈஜிப்ட் வந்து நோன் ஃபார் மேஜிக். ரைட். அவங்களுடைய மேஜிக்கை வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எகிப்தியர்கள் மேஜிக்கை எப்படி பார்த்தாங்கன்னா டிவைன் பவரா பார்த்தாங்க. டிவைன், அதாவது கடவுளுடைய அதிகாரத்தோடு இணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயமா பார்த்தாங்க. ஸோ அவங்களுடைய எல்லா ரைட்டிங்ஸு, அவங்களுடைய எல்லாத்துலேயுமே மேஜிக்னு இல்லாமல் இருக்காது. மேஜிக்கை வந்து எப்படிலாம் பார்த்தாங்கன்னா, மெஜிஷியன்ஸ் அவங்கள வந்து வைஸ் மேன், அதாவது ஞானிகள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வந்து மந்திரவாதிகள் அப்படி சொல்லலை. அவங்கள வந்து அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சயின்டிஸ்ட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு மேஜிக் தான் ரிலீஜன், மேஜிக் தான் சயின்ஸு, மேஜிக் தான் எல்லாமே. ரைட். ஸோ மேஜிக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மேஜிக்கு அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பெல்லுன்னா வாட் இஸ் ஸ்பெல்?
ஸ்பெல். ஸ்பெல் அப்படின்னு சொன்னா, இந்த கதவை யார் திறக்கிறாரோ அவர் 3 தலைமுறைக்கு ரத்தம் கக்கி என்ன பண்ணுவார்? சாவார். அப்படி எழுதிடுவாங்க அந்த டோர்ஸில். அந்த நம்ம பார்த்தோமே போன வாரம் அந்த பிரமிடு, அதுக்கு ஒரு டோர் இருக்குல்ல, மெயின் டோர் என்ட்ரி. அந்த என்ட்ரன்ஸை எப்போ திறந்தாங்கன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்சிமம் அந்த டோர் வழியாக போகாமல் சைடில் குழி தோண்டி போயிருக்காங்களே தவிர அதை என்ன பண்ணலை? ஓப்பனே பண்ணலை. சீல் ஓப்பனே பண்ணலை. ஏன்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்பெல் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குதுன்னா, இது ஓப்பன் பண்ணவங்களுக்கு அந்த அது தெரியாது, அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜ்லாம் படித்தாங்க. அந்த ஸ்பெல் என்ன எழுதியிருக்குதுன்னா, இந்த டோரை யார் ஓப்பன் பண்ணி மெயின் டோரில் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இறந்து போயிடுவாங்கன்னு எழுதிருந்துச்சு. ஈஜிப்ட் அப்படின்னு சொன்னால் மேஜிக், ரைட்? ஸோ அவங்க எல்லாமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எல்லாமே மேஜிக் தான். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேரோஸ் என்ன நினச்சாங்கன்னா, இந்த மேஜிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அந்த ஃபேரோஸ் வந்து கூட அவங்க மெஜிஷியன்ஸை எப்பவுமே வச்சுருந்தாங்க. இந்த மெஜிஷியன்ஸ் அவங்க நம்பினதுனால தான் நம்மாலும் ஒரே நாளில் எங்கே போய் நின்னாரு? ஃபேரோ முன்னாடி போய் நின்னாரு. யாரு? ஜோசப். ஏன்னா அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, ஜோசப்குள்ள ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா மேஜிஷியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் என்னன்னா, ட்ரீமை ரிவீல் பண்ணுறது, ட்ரீமை அன்லாக் பண்ணுறது, ரைட், டீகோட் பண்ணுறது. அந்த பவர் வந்து இருக்கிறதா நினச்சாங்க அவங்க, ரைட். ஆனால் இப்போ அவங்களுடைய மெஜிஷியனுக்கும் மோசஸ்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் அந்த கான்ட்ரவர்சி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அதை செய்யணும்? எடுத்தோன்னு போயிட்டு இவங்க பாம்பை போடணும், அவங்களும் பாம்பு வர வைக்கிறோம். இதை எப்படி நம்ம பார்க்குறது? கடைசியில் அவங்க பாம்பை இந்த பாம்பு என்ன பண்ணிருச்சு? ரைட். ஏன் இந்த மேஜிக்கில் இன்வால்வ் ஆகணும்? கரெக்டு தான், சைன் தான். அதே சைன் அவங்களும் பண்ணிட்டாங்க. இப்போ பாம்பா பார்வோன் அரண்மனையில் இருக்குது. இந்த பாம்பு அந்த பாம்பு சண்டை போட்டு கடைசி இந்த பாம்பு அந்த பாம்பு என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிருச்சு. இது எப்படி பார்க்கறது? இதோட ரீசன் என்ன? விளையாட்டா? கேம் நடக்குதா? ஆமா. உங்களுடைய மேஜிக்கா இல்லை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற யெகோவா ஆண்டவரா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 13 வசனம் என்ன பார்க்குறோம்னா, மோசஸ்க்கும் மெஜிஷியன்ஸ்க்கும் நடக்கிற அந்த போட்டி, who is supreme? யார்? உங்க கடவுளா? நீங்க நம்புற மேஜிக்கா? நாங்களா? தட்ஸ் வை நான் அந்த டேர்ம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா கர்த்தாவே தேவர்களில், ரைட். ஸோ அதனால தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுது. ஸோ உங்க டெய்ட்டியா எங்க டெய்ட்டியா? உங்க காடா எங்க காடா? ஸோ வில் சி. உங்க ஆண்டவரா எங்க ஆண்டவரா பார்க்கலாம். அப்படிதான் லிட்ரல். இப்போ நமக்கு இருக்கிற தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு இருக்கிற இறையியல் புரிதல் வந்து அங்க இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் போட்டி தான். ஸ்டேஜ் எங்க செட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபேரோ வீடு தான் ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜில் நடக்கிற மேட்ச் யெகோவாவா இல்லை உங்களுடைய கடவுள்களா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேஜ் அங்கே செட் பண்ணி அங்கே நடக்குது. அதில் வந்து அந்த பாம்பு மற்ற பாம்பெல்லாம் ஒழுங்குறது எதை குறிக்குதுன்னா, யூ ஹேவ் பவர். இப்போ உங்களுக்கு பவரே இல்லை நாங்கள் சொல்லலை. யெகோவா இஸ் சுப்ரீம், ரைட். உங்க தெய்வங்கள் இருக்குது, ஐ அக்செப்ட். ஆனால் உங்க தெய்வங்களுக்கு மேலே இருக்கிறவர் எங்க தெய்வம். பட் தட்ஸ் நாட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நவ், ரைட். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நாம இப்போ எங்கே இருக்கிறோம்? 1234 BCயில் இருக்கிறோம். அப்படின்னா 3250 இயர்ஸ்க்கு முன்னாடி, நம்ம 3250 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம், ரைட். ரைட். அடுத்தது வேற என்ன அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த sovereignty of Yahweh. sovereignty of Yahweh. அப்போ இந்த உலகத்துடைய ரூலர் யார்? who is the ruler அப்படின்னு சொல்லும்போது யாவே தான் ரூலர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் அந்த இனிஷியல் கான்ட்ரோவர்சி நடக்குது, ரைட். இனிஷியல் கான்ட்ரோவர்சி அரண்மனையில். பட் அங்கே என்ன சொல்லுது? verse 7 13 பார்த்தீங்கன்னா, அங்கே
13, 7:13, 7:13, 7:13, Exodus 7:13, 1:3. கரெக்ட் தான், நீங்க படிச்சது கரெக்ட் தான். 7:13. அவ்வளோதான். ரைட். ஸோ ஈவன் ஆஃப்டர் திஸ், இது அந்த கான்ட்ரவர்சி, அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் கூட பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. அதுவும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இந்த இடத்துல வச்சு பார்க்கலான்னு வச்சு ரிசர்வ் பண்ணியிருக்கேன். இங்கே வரோம், நம்ம இங்கே பார்க்கலாம், ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 மேஜிக் முடிஞ்சது. மெஜிஷியன்ஸ் கிட்ட, உங்கள் மெஜிஷியன்ஸை விட எங்களுடைய ஆண்டவர் பெரியவர் சொல்லி பார்த்தாரு, சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் பிளேக்ஸ். அதுக்கு முன்னாடி மோசஸுடைய ரெக்வஸ்ட் என்ன? ஆமாம், ரைட். அதுதான் அங்கே கேட்குறாரு இல்லையா, போன இதில் கேட்குறார். அப்போ தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. வாட் இஸ் வர்ஷிப், அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். முடிஞ்சால் நம்ம இங்கே வச்சு பார்க்கலாம். மோசஸுடைய ரெக்வஸ்டே, கேள்வியே பார்வோன் கிட்ட கேட்டது என்னன்னா, எங்கள் ஜனங்க ஆராதனை செய்யணும், வர்ஷிப். அது உண்மையாக கேட்டாரா இல்லை சாக்கா? Got it? Just a reason. இல்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a reason கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. worship, what is worship? கிடையவே கிடையாது. நம்ம worshipன்னு சொன்னா கார்பரேட்டா ஆண்டவரை பிரேயர் பண்ற அந்த கார்பரேட் பிரேயரை தான் நம்ம யோசிக்கிறோம். அது worshipே கிடையாது. worshipனா they are worshiping you. They are going to, you have to release them to worship me. என்ன ஆராதிக்கணும்? இப்போ அவங்க யாரை ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க? இது பார்வோனுக்கு புரிஞ்சிருச்சு, பட் நமக்கு புரியல. கரெக்டா? பார்வோனுக்கு the intention behind worship, worshipனா அதானே. அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா ஆக்சுவலி ஃபேரோ தான் காட், அவங்களுடைய காட். ஃபேரோக்கு காட்ஸ் இருக்காங்க, பட் ஃபேரோ ஆக்சுவலாக காடோடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ யூ ஆர் வர்ஷிப்பிங் த ஃபேரோ. இப்போ நீங்கள் வந்து ஃபேரோ கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க? யெகோவா வர்ஷிப் ஒன்று அனுப்புன்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா அது நாட் பாசிபிள். தே ஹாவ் டு வர்ஷிப் மீ. கரெக்ட்? ஸோ இந்த கேள்வியே பயங்கரமானது. அப்போ நான் கத்தரை வர்ஷிப், நீங்கள் இப்போ இந்த கேள்வி போல் சொல்லுங்கள். ஜாஷுவா சாப்டர் 24, நானும் என் வீட்டாரும் என்றால் அது என்ன அர்த்தம்? ஜாஷுவா அது அவர் அங்க வந்து வாட் ஹி மீன்ஸ், அவர் எதை குறிக்கிறார்? ஆராதனை சர்வீஸ்க்கு, சர்ச்சுக்கு வர ஆராதனையை குறிக்கிறாரா, இல்ல லைஃப் லாங் சர்வீட்டோட குறிக்கிறாரா? ரைட். அப்போ சர்ச் நேம் போர்டில் வர்ஷிப் டைம் போடுறது எவ்வளோ பெரிய குற்றம். we have to worship always. There is no time for worship. So we have to find some other word term. இல்லைன்னா ஏன்னா worship அப்படின்னு சொன்னா it is 24/7. 24/7. நானும் என் வீட்டாரும் என்றால் காலை 7 o'clock இருந்து 8:30 வரை கத்தரை சேவிப்போம்னா நோ, இட்ஸ் லைஃப் லாங் சர்விட்யூட். அப்போ அதே மீனிங் தான் அந்த மோசஸுடைய ரெக்வஸ்ட்டை ஜாஷுவா கம்ப்ளீட் பண்றார். மோசஸ் அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தார். உங்களை வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு நீங்க வர்றதுக்கான காரணமே யூ ஹாவ் டு வர்ஷிப் காட், யெகோவா ஆண்டவரை நீங்கள் தொழ வேண்டும். அப்போ அதுதான் அர்த்தம். சரி, இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மோசஸ் வந்து ஃபேரோ கிட்ட கேட்டதே
ஆராதிக்க எங்களை விடுங்கன்னு சொன்னதே அதுக்கு தான். சரி, நெக்ஸ்ட். இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளேக்ஸ். இப்போ நான் ஒரு பிளேகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா வி ஆல் நோ அந்த பிளேக்ஸ். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம தியாலஜி ஆஃப் த பிளேக்ஸை இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஒய். நான் இப்போ உங்களை கேட்குற கேள்வி அதுதான், ஏன் இந்த வாதைகள்? ஒய் பிளேக்ஸ்? ஒய் காட் அலவுட் பிளேக்ஸ்? வாதைகளை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? பார்வோனை டு ஹனிலேட் ஃபேரோ. ஓகே, பார்வோனை அழிக்கணும். வேற எல்லாரும் சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. யூ கேன் சே யுவர் ஒப்பீனியன்ஸ். ஆண்டவருடைய நாமம், குளோரிஃபிகேஷன் ஆஃப் காட். வெரி குட். பார்வோனை அழிக்கணும், ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். சொல்லுங்கம்மா. ஆமாம், ஆல்மைட்டி காட்ன்றதை ப்ரூஃப் பண்ணணும். வெரி குட், வெரி குட். ஆண்டோடைய கிரிய. ஓகே, இஸ்ரேல் மக்களும் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த டபுள் சைடட். மோசேயோட லீடர்ஷிப்புக்கு இந்த வாதைகள் உதவியா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு புதிய அணுகுமுறை. ஆங்கர். ஓகே 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 ஓகே. ஸோ ஆங்கர் ஆஃப் காட் ரிவீல்டு த்ரூ பிளேக்ஸ். வெரி குட். யூனிவர்சல் காட், அந்த பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. அது நம்ம கொடுத்துடலாம். ஐயாவே ஞாபகப்படுத்துறாரு அசைன்மெண்ட். ஓகே, பண்ணிடலாம். ரைட், அவ்வளோதானே? ஓகே, ரைட். இந்த பிளேக்ஸ் மொத்தம் 10 பிளேக்ஸ். என்னெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா? someone can help me. ஆமாம், நைல் வந்து பிளட் ஆயிடுச்சு. ஃப்ராக்ஸு, அடுத்தது லைஸ். ஆஃப்டர் லைஸ் வந்து லோக்கஸ்ட் கிடையாது. ஆமாம், ஃப்ளைஸ். லைஸு இல்லை, வெட்டிக்கலி லாஸ்ட் அப்புறமா தான் வரும், ஃபர்ஸ்ட் செட்டில் வராது. ஃப்ளைஸ். தென் பாயில்ஸ். பாயில்ஸு, ஹெயில்ஸ்ட்ரோமு, டார்க்னஸ்ஸு, அதுக்கப்புறம் தான் லோக்கஸ்ட்டு. அப்புறம் ஹெயில்ஸ்ட்ரோமு, ஓகே, ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பெஸ்டிலன்ஸு. இதுக்கு முன்னாடி, பாயில்ஸுக்கு முன்னாடி பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய். ரைட், கொள்ளை நோய். டார்க்னஸ், லோக்கஸ்ட், ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளஸ்டராக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப் டு திஸ் ஒரு சின்ன கிளஸ்டரு, இது ஒரு கிளஸ்டரு, மொத்தம் 3 கிளஸ்டர். கிளஸ்டர் 1, 2, 3. இதில் ஃபர்ஸ்ட் பார்ன் கொப்பளம், அதான் இருக்குது. அதாவது இந்த ரத்தம், தவளைகள், பேன், வண்டுகள், அப்புறம் வந்து கொள்ளை நோய், கொப்பளம், எரிபந்தமான கொப்பளங்கள். இது ஒரு செட்டு. இது வந்து ரொம்ப பர்சனலாக போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெயில்ஸ்ட்ரோமு, டார்க்னஸ், லோக்கஸ்ட் வந்து ஹோல் கண்ட்ரியே அடிவாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லவே வேணாம், எக்ஸ்ட்ரீம். ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அடித்து தூள் கலப்புது. ரைட், இந்த சிச்சுவேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பிளேக்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த பிளேக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுற தியாலஜியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க தியாலஜியன்ஸ், அவங்களுடைய வியூஸ், நிறைய வியூ இருக்குது. அதில் ஒரு வியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் டு டெஸ்ட்ராய் பட் டு ஷோ ஹூ இஸ் த ரியல் கிங். இந்த பிளேகோடைய ரியல் இன்டென்ஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பார்வோன் நீ ராஜாவா இல்லை யெகோவா ஆண்டவராகிய நான் ராஜாவா அப்படின்றத சொல்றதுக்கு தானே ஒழிய எகிப்திய மக்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இல்லை. அது இல்லை, அதோட இன்டென்ஷன் இல்லை. ஸோ டெஸ்ட்ராய் பண்ணணும்னா அவருக்கு இவ்வளோ டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் சிங்கிள் வேர்ட் ஈ கேன் டெஸ்ட்ராய், யூ வுட் ஹவ் டெஸ்ட்ராய்டு எவ்ரி ஒன். உலகமே கூட அவளை அழிச்சிருவார். அவருக்கு அவர் ஆல்மைட்டி காட். ஆனால் இங்கே அவரோட இன்டென்ஷன் வந்து ஹூ இஸ் த ரியல் கிங், யார் உண்மையான ராஜான்றதை அவர் காட்டணும். அதுதான் இன்டென்ஷன் நம்பர் 1. இன்டென்ஷன் நம்பர் 2, தேர் ஆர் சோ மெனி இன்டென்ஷன், பட் நான் சொல்றது ரெண்டாவது நோக்கம் 2 என்னன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் எஜுகேட்டிவ், படிப்பினை. கடவுள் வந்து இந்த பிளேக்ஸ் மூலமா படிப்பினைகளை சொல்லி தருகிறார். என்னெல்லாம் படிப்பினை எஜுகேட்டிவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைஃப் இஸ் நத்திங், ஹியூமன் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் காட், காட் இஸ் யுவர் ப்ரொவைடர். காட் டிஸ்டர்ப் பண்ணார்னா அவ்வளோதான். ஏன் இதில் இன்னொரு எஜுகேட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்சியன்ஸ் தான் டெக்னாலஜிக்கலி டெவலப்ட். அவ்வளோ டெக்னாலஜிக்கலி டெவலப்டாக இருந்தாலும் இந்த பிளேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாக கடவுள் கொடுக்குறது. அதாவது அவர் படைச்ச படைப்பு நேச்சுரல் கலாமிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அப்போது நேச்சுரல் கலாமிட்டிஸ்க்கு முன்னாடி ஹியூமன் சயின்ஸ் எப்போவுமே ஃபெயில்ஸ். நேச்சுரல் கலாமிட்டி, நேச்சுரல் டிசாஸ்டர், நேச்சுரல் கலாமிட்டிக்கு முன்னாடி நம்மளால் நிற்க முடியாது. யூ ஆர் நத்திங். நீங்கள் இந்த பிளேக்ல நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு சில பிளேக்ஸை ஈஜிப்ட் மெஜிஷியன்ஸும் பண்ணாங்க. அதை தான் நானும் சொல்கிறேன், பண்ணாங்க. ரைட். ஸோ சில இதுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ ஃபைட்டு ரொம்ப டஃப்பாக அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. தேவர் ட்ரையிங் ஹார்ட். நிறுத்திடுறாரு. ஏன்னா படிப்பினை தான் நோக்கமாக இருக்குதே தவிர நொறுக்கிறது நோக்கமாக இல்லை. ரைட். அப்போது அபவ் யூ ஆண்டவர் இருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த பிளேக்ஸு. ரைட். அடுத்தது இம்பீரியல் பவர் வெர்சஸ் காட்ஸ் பவர். அரச அதிகாரமும் எதிர்த்து கடவுள் அதிகாரம். அரசு அதிகாரம், பாம்பு நீ விடு, பாம்புடு, நீ பாம்பு விடுறான், நீ என்ன பண்ணு, நீ பண்ணு. ஒரு கட்டத்தில் ஃபேரோவால் அவங்களால பண்ண முடியலன்ற பட்சத்தில் தான் ஃபேரோவுக்கு என்னன்னு தெரியல, சரண்டர் ஆயிட்டாப்ல. ரைட். ஸோ இம்பீரியல் பவர், இம்பீரியல் பவர்னு சொன்னால் எது? கண்டிப்பாக ஆமாம், ஐ ஆம் த காட் ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங். அடுத்தது சப்ஜுகேஷன் வெர்சஸ் லிபரேஷன். இந்த பிளேக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, இந்த இம்பீரியல் பவர் சப்ஜுகேட் பண்ணும். இம்பீரியல் பவர் வந்து சப்ஜுகேட் பண்ணும். காட்ஸ் பவர் சப்ஜுகேட் பண்ணாது, காட்ஸ் பவர் லிபரேட் பண்ணும். ஸோ லிபரேஷனுக்கும் சப்ஜுகேஷன். கடவுள் யாரையும் சப்ஜுகேட் பண்ண மாட்டார். கடவுள் யாரையும் சப்ஜுகேட் பண்ணுவாரா? கடவுள் லிபரேட் தான் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் உலக அதிகாரம் என்னைக்குமே இன்னொரு விஷயத்தை சப்ஜுகேட் பண்ணி அடிமைப்படுத்தி வச்சுக்கோ. ரைட். அடுத்தது காட் ஆஸ் யூனிவர்சல் கிங். அது நம்ம பார்த்தோம். காட் ஆஸ் யூனிவர்சல் கிங், உலகம் அனைத்துக்குமான அரசர் கடவுள். அதுதான் அந்த பிளேக்ஸ் உடைய முக்கியம். அடுத்தது முக்கியமான விஷயம், அது இப்போ கொஞ்ச நேரம் எடுக்க போறோம் நம்ம. இஜிப்சியன் காட்ஸ் வெர்சஸ் யெகோவா. இந்த 10 பிளேக்ஸும் 10 டிஃப்ரெண்ட் ஈஜிப்சியன் காடோட கனெக்டட் அப்படின்னு சொல்லி சில தியாலஜன்ஸ் சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம், உண்மையா நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் தி அனலைஸ்ட் இட். அவங்க ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நைல். நம்ம அதை முடிஞ்சால் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்போது நைல், இவர் காட், இதுதான் வந்து ஹப்பி. ஹப்பி தான் நைலோடைய காட். ஹாப்பி, ஒருவேளை ஹாப்பி அதில் தான் வந்திருக்குமா தெரியல. இந்த ஹாப்பி தான் நைலோடைய காட். ஹாப்பிக்கு கோவம் வந்துருச்சுன்னா நைலை ரெட்டாக மாற்றிடுவார். ஏன்னா ஈஜிப்சியன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி ஈஜிப்சியனுக்கு அந்த பயம் இருந்துக்கினே இருக்கும். ஏன்னா நைல் தான் அவங்களுடைய ஒரே ரிசோர்ஸஸ். அப்போது
ஹாப்பி ஹாப்பி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இப்போ ரொம்ப ஹாப்பியாக மோசஸ் கண்ட்ரோல்ஸ். மோசஸ் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் அவர் சொல்லிடுறார், நான் வந்து ஜஸ்ட் சர்வெண்ட் தான், என்ன சொல்கிறாரு நான் செய்கிறேன், அவர் சொல்கிறாரு நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அந்த நைல் உள்ளே இருக்கிறது தான் ஃப்ராகு. தவளை எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணி ரெட் ஆனவுடனே தவளை வெளில வந்துருச்சு. அதுக்கு ஒரு காட் இருக்கிறார், ஹெக்கெட். பார்த்துங்க, தவளை, ஃப்ராக் காட். இதுவும் ஈஜிப்சியன்ஸ். அந்த மேலே எழுதிக்கோங்க, அந்த நேம் எழுதிக்கோங்க, ஹெக்கெட். இப்போ எழுதிக்கோங்க, அப்புறமா உங்களுக்கு திருப்பி நீங்கள் தேடணும். வேணா நம்ம குரூப்பில் நம்ம அந்த படத்தெல்லாம் போட்டு விடலாம். பட் யூ ரைட் டவுன் த நேம், ஹெக்கெட். அதுக்கு அடுத்தது அந்த ஃப்ளைஸ் இருக்கு பாருங்க, வண்டுகள். அதுக்கும் ஒரு காட் இருக்குது. இந்த பாருங்க, வண்டு காட். கப்ரா, ஆமா. அடுத்தது இங்க இருக்கு, நான் அதை இங்க பார்த்துறேன். அவங்க வணங்கினாங்கம்மா. அது அவங்க வந்து அந்த மாதிரியான ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ஒரு காட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து அந்த அந்த அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, குணம்மா தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எஜிப்சியன் காட் கனம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கொள்ளை நோய், பெஸ்டிலன்ஸ், அந்த அனிமல்ஸ் எல்லாம் இறந்து போச்சு. அப்போ அந்த அனிமல் காட் அவர் அனிமலோட ரிலேட்டடாக இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்டு, ஸ்கை காடஸஸ், நட்டு இவங்க தான். இவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா மழை கொட்டிடும், ரெயின் காடஸஸ். ஸோ அவங்கள நீங்கள் அவங்கள கோவப்படுத்திடக்கூடாது. கோவப்படுத்துறீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வெள்ளம் தான். ரைட். இப்போ இவர் மோசே தான் என்ன பண்ணுறாரு, மோசே கை காட்டினா மழை வருது, கை காட்டினா மழை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரைட். அடுத்தது செராஃபியா, லோக்கஸ்ட் காட். செராஃபியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன், செராஃபியா. சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரே ரொம்ப முக்கியமான காட். அதாவது காட்ஸை ரெண்டு வகை வச்சுருந்தாங்க ஈஜிப்சியன்ஸ். ஒன்று வந்து அவங்க லோவர், ஹையர். ஹையர். தலையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், ஈ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங், சன் காட். ஸோ அமுன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அமுன்ற வார்த்தையிலிருந்து தான் மூன். இங்கிலீஷுக்கு சொந்தமாக எந்த வார்த்தையுமே கிடையாது, பாவம், அவங்க இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது தான். ஸோ நிலா அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த நிலா தான் அமுன், ஈஜிப்சியன் வேர்ட். ரைட். ஏன்னா ஈஜிப்சியன், தமிழ் இதெல்லாம் பூர்வீகமான லாங்குவேஜஸ். ஸோ அந்த லாங்குவேஜஸ்லேருந்து தான் நிறைய லாங்குவேஜஸை வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஐ காட் வெரி நைஸ் புக், அது நான் உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஒன்று அனுப்பிவிட்றேன். அடுத்தது வந்து டாரட்னு சொல்லிட்டு கடைசி, அவர் வந்து சைல்டு பர்த்தோடைய காடு, வந்து ஃபைனல் காட். அவர் வந்து சைல்டு பர்த் காடு. அவர் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. இவர் தான் வந்து வாசல் படி கதவு, ப்ரொடெக்டர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. அவர் வந்து என்ட்ரன்ஸில் நிற்பார். அவரை மீறி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. போச்சா, அதுவும் 10ஆவதுல போச்சா? ரைட். ஸோ அவர் தான் வந்து பந்துகோஸ்து, பாதுகாப்பின் கடவுள். அவரை மீறி வாசல் பல்ல நிற்பார், அவரை மீறி யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு கடவுள் வச்சுருந்துருக்காங்க, அதுவும் போச்சு. ஸோ 10 gods and goddesses versus only one sovereign almighty deity God, யெகோவா. ரைட். இப்படியும் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது டிஸ்பிளே, லாஸ்ட் பர்பஸ், டிஸ்பிளேயிங் த பவர் ஆஃப் காட். ஜஸ்ட் டிஸ்பிளே தான், ஜஸ்ட் டிஸ்பிளே, அவ்வளோதான்.
இதை வந்து நம்ம ரொம்ப பெரிய சீரியஸ் ஆக்டாக எடுக்க முடியாது. கடவுள் சீரியஸ் ஆக்ட் ஆஃப் காட்னு இல்லை, டிஸ்பிளே பண்ணுறாரு. ஏன்னா அவர் டிஸ்பிளே பண்ணுறதுக்கே என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அவர் சீரியஸாக இறங்கி அவங்கள அடிக்கணும்னு நினைக்கல, அது இல்லை, அது கிடையாது. ஜஸ்ட் இஸ் டிஸ்பிளேயிங் இஸ் பவர். அடுத்தது இன்னொன்று ரொம்ப மாடர்ன் வியூ, அது மாடர்ன் வியூ, ஆனால் வியூவாக இருக்கிறதுனால அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் டிசாஸ்டர். மாடர்ன் வியூ ஈக்கலாஜிக்கல் டிசாஸ்டர். இது எப்படி? இது ஒரு டிசார்டர், சார் இது ஒரு டிசாஸ்டர். எப்படின்னா, இது வந்து தமிழில் சொல்கிறதா இருந்தால் சுற்றுச்சூழல் பேரழிவு. இந்த சுற்றுச்சூழல் பேரழிவை கடவுள் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ரொம்ப சயின்ஸை உள்ளே கொண்டு வந்து சொல்கிற வியூ. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது நம்ம கையில் இருக்குது, அவ்வளோதான். இது ஜஸ்ட் வியூ, அதையும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, நான் சொல்லிடுறேன். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட் ஆல்கே இருக்குல்ல, ரெட் ஆல்கே, சிவப்பு பாசி, ரெட் ஆல்கே, இது வந்து தண்ணியில் க்ரோ ஆகிடுச்சுன்னா தண்ணி முழுக்க வந்து ரெட் கலரில் மாறிடும். ஒன்ஸ் ரெட் ஆல்கே வந்து வாட்டரில் வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து கோ டவுன். ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா அது ரெட் ஆல்கே ஃபார்மேஷன். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே ப்ளஸ் ஆகாய தாமரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரெட் ஆல்கே வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் வில் கம் டவுன். ஆக்சிஜன் லெவல் கம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃப்ராக்ஸ் வெளில வந்துடும். ஃப்ராக்ஸ் வெளில வந்து இறந்துருச்சுன்னா ஃப்ராகோடைய பாடியிலிருந்து லீஸ் வில் கம், டிகே, அழுகி லீஸ் வரும். லீஸ் வந்ததுன்னா ஃபாலோ பை ஃப்ளைஸ், லீஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் தானாகவே என்ன வரும், டெட் பாடிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்துடும், பெஸ்டிலன்ஸ், கொள்ளை நோய் வந்துடும். அப்புறம் பாயில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பார்ட் முடிஞ்சது. செகண்ட் ஈக்காலஜிக்கல் டிசாஸ்டர் வந்து ஹெவி ஹெயில் ஸ்ட்ரோம். அண்ட் இது ஹெவி ஹெயில் ஸ்ட்ரோம் வந்த உடனே ஹெயில் ஸ்ட்ரோம் டார்க்னஸ் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட சேர்ந்து லோக்கஸ்ட் வந்து அதிகமாக ப்ரீட் ஆகி அந்த சீசனை பயன்படுத்தி அதிகமாக ப்ரீட் ஆகி வந்துடும். ஆமாம். அப்புறம் வந்து தே ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் வைரஸ் இட் சீம்ஸ். அது என்ன வைரஸ்னா, எல்டர்லி அண்ட் வீக் பீப்புள் வில் டை ஃபர்ஸ்ட். ரொம்ப பேபியாக இருக்கிற கிட்ஸ் வில் எஸ்கேப், அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகாது. அதாவது பிலோ 5க்கு கீழே இன்னும் அது மாதிரி அவங்க சொல்ல. இதெல்லாம் சயின்டிஃபிக் வியூ, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது நம்ம கைட்ட இருக்குது. பட் தெர் ஆர் செவரல் வியூஸ். நம்ம ஸ்டடி தானே படிக்கிறோம், ஸ்டடின்னு வரும்போது வி ஷுட் நோ ஆல் த வியூஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பிஹைண்ட் பிளேக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். இந்த பிளேக்ஸில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளேக்ஸில் இருந்து பார்வோன் பாடம் கற்றுக்கிட்டாரா கற்றுக்கலையா? டிட் ஃபேரோ லேர்ன்ட் எனிதிங் ஃப்ரம் த பிளேக்ஸ்? சரி, இப்போ ஒரு கஷ்டமான பாதையில் உங்களை கூட்டு போயிடுறேன். அதனால தான் என்னன்னா, இப்போ கொஸ்டின் என்னன்னா, 7:14 8:15 நோட் பண்ணிக்கிறீங்களா? 7:14 எல்லாமே எக்ஸோடஸ் தான். 7:14 8:15 8:19 8:32 9:7 9:12 9:34 9:35 10:1 10:20 10:27 11:10 11:10. இந்த வேர்சஸ் எல்லாத்துலேயும் ஃபேரோவுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பிளேக் ஆஃப்டர் எவ்ரி பிளேக் ஃபேரோவுடைய ரியாக்ஷன் இருக்குது. யாராவது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் படிங்க. ஆமாம், இருங்க வர. 11:10 யாராவது படிங்க. someone can read 11:10. ஓகே போதையா, யாராவது ஒருத்தர் 7:14 படிங்க. ரைட். 7:14 என்ன சொல்லுதுன்னா, Pharaoh's heart is ardent. 11:10 என்ன சொல்லுதுன்னா, the Lord hardened Pharaoh's heart ன்னு சொல்லுது. ரெண்டு
டிஃப்ரெண்ட்டான விஷயம். ரைட்? ஓகே. அப்புறம் இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, முதல் 6 வாதை வரைக்கும் 934 வரைக்கும் 935 வரைக்கும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தினார் வருது. 935 எந்த வாதை, என்ன பிளேக்கு? 935 கல்மலை வரைக்கும் மனசனும் கல்லா தான் இருந்தான். 935க்கு அப்புறம் மனசன் பிரேக் ஆயிட்டாப்ல ஆக்சுவலா. ஆனா இவர் விடல. இவர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ 935க்கு அப்புறம் இவர் லார்ட் hardened the heart of Pharaoh. So whose mistake is this now? ஆமா. ஸோ நாம இங்க பார்வோன் மேல ஃபுல் பழியும் போட முடியாது. அவர் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரு. ஆனா கல்மலை வரைக்கும் அப் டு ஹெயில் ஸ்ட்ரோம் அவர் ஹார்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டார் அவர். ஆனா அதுக்கப்புறமும் விடாம சாத்திட்டார் ஆண்டவர். அடுத்த 4 வாதைகளை சாத்திட்டார். ஏன்னா நம்ம இதுல இவன் கடினமா இருக்க தான் இவனுக்கு நம்ம அப்படிதானே சொல்றோம். கடினமா இருக்க ஹெவியா ஹைட்டே போகுது. அப்படி இல்லை. ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு, இந்த 10 அவனுக்கு என்ன பண்ணி ஆகணும், அவன் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்றது அவனுக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 10:1 படிங்க. மனசுக்குள்ள கூட புரியுதா? 10:1 and 2 நீங்க இஸ்ரவேல் மக்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும், உங்க பிள்ளைங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் பார்வோனை என்ன பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணிட்டு இருந்தார். இதை பார்வோன் கேட்டார்னா எவ்வளோ மனசு வருத்தப்படுவார். ஏன்னா எவ்வளவு அடி, எவ்வளோ உத, யாருக்காக? நீங்களாம் நல்லா இருக்குன்றதுக்காக யாருக்கு அடி விழுது? பார்வோனுக்கு அடி விழுது. ஸோ இந்த வாதையில இதோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். நம்ம பொதுவாக எப்படி பார்ப்போம்னா, பார்வோன் ஒரு 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 ஹார்டான பர்சன், அன்ரிப்பன்டட் பர்சன் அப்படி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரால் தோத்துட்டார். he accepted his failure. ஆனால் கடவுள் இன்னும் அவரை என்ன பண்ணுறாரு, அவர் மனசில் எண்ணங்களை கொடுக்குறாரு. ஏன்னா டோட்டலாக அவர் சில விஷயங்களை கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு சொல்லிக் கொடுக்கறத விட God wants Israelites to learn who is Yahweh. அதுதான். ஆனா அதே பண்றாங்க. அப்போ இவங்களுடைய அப்ப 2 விஷயம் தான். எது? தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெய்த் ஃபார்மேஷன். ஸோ தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபெய்த் ஃபார்மேஷன் வரணுன்றதுக்காக யாருக்கு அடி கிடைச்சது? பார்வோனுக்கு கிடைச்சது. இல்ல பார்வோன் ஆக்சுவலா இங்கேயே சரண்டர், எயில் ஸ்ட்ரோமுக்கே அவர் he wanted to surrender. அவங்க ரெடி. ஆமா. ஆனா கொஞ்சம் 14 அதுக்கப்புறம் 8 பாத்தீங்கன்னா பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்தினான்னு வருது. ஆனா அதுக்கப்புறம் டோட்டலா இல்லைன்னா ரெட் சி பார்த்துருக்க முடியாது. ஆமா, இல்லைன்னா ரெட் சி இப்ப நீங்க பார்க்க முடியாது. இல்லைன்னா அவங்க நார்மல் ரூட்ல போயிடுவாங்க. ஸோ வேற துரத்திட்டு வந்தனால தான் வேற ரூட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. ரைட், ஓகே. இப்போ நான் பிளேக்ஸ், நான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கியூமெண்ட்டை உருவாக்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு ஃபர்தராக நீங்க பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரீட் ஆன் யுவர் ஓன். இன்னும் நிறைய புக்குகள் வாங்கி, யூ ஹாவ் டு பை சம் புக்ஸ், யூ ஹாவ் டு ரீட். இன்னும் நிறைய விஷயம், இன்னும் நிறைய இருக்கு. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். இதை இன்னும் நீங்க ஃபர்தராக நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இதுக்குள்ள இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்ப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், பாஸ் ஓவர். இந்த பிளேக்ஸ் அவங்களுக்கு, இவங்களுக்கு இல்லை. ஓகே. ஆனால் இவங்களுக்கு கடவுள் கொடுக்கறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் அப்படின்னா ஆமா, கடந்து போகுதல். பாஸ் ஓவர், பாஸ்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பஸ்ஸா அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் பாஸ் அப்படின்ற வார்த்தை உருவாயிருக்குது. அதுவும் இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது, ஹீப்ரூ லாங்குவேஜ்லேருந்து எடுத்த வார்த்தை தான் பாஸ், கடந்து போகிறது. ரைட்.
அந்த பாஸ் ஓவர் இன்றைக்கு நாமளும் அப்சர்வ் பண்ற ஒரு நிகழ்வு தான். we have Passover in a different form. We have Holy Communion service, Holy Eucharist. So இந்த Passoverன்றது கிறிஸ்டியன் ஜூவிஷ் அண்ட் கிறிஸ்டியன் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு பண்டிகை. ஸோ ஒய் Passover? அதுக்கு நான் சில ரீசன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நோக்கம், Passoverுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன், கடவுளுடைய விடுதலையை நினைவு கூறுவது தான் Passover. ரிடம்ஷன். அந்த ரிடம்ஷனை எப்படி காட் அப்சர்வ் பண்ண சொல்றாருன்றது தான் அந்த Passoverல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். இப்போ Passoverல நிறைய விஷயம் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் Passoverல என்னது? பிளட். லாம்போடைய பிளட். ஓகே. ஏன் பிளட்? ரத்தம் தான் உயிர். பிளட் இண்டிகேட்ஸ் த சேவிங் கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவருடைய கிருபையை அந்த பிளட் குறிக்குது. ஸோ பிளட் இண்டிகேட்ஸ் லைஃப். ஓகே. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா மெமரி. பிளட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது மெமரி, பெர்பெச்சுவல் மெமரி, நினைவு கூறுதல். இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, இன்னைக்கு நைட் நீங்க அப்சர்வ் பண்ண இந்த விஷயத்தை இனி எத்தனை காலங்கள் வருதோ அத்தனை காலங்களிலையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? யூ ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் அப்சர்வ் ஃபார் பெர்பெச்சுவல் மெமரி. அதுக்கு தான் கடவுள் அதை கொடுக்குறார். ரைட். அதுக்கு அடுத்தது கவனன்டல் ஃபெய்த்ஃபுல்னஸ். எப்போல்லாம் நீங்க இதை அப்சர்வ் பண்றீங்களோ அப்போல்லாம் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த கவனன்ட் பிட்வீன் காட் அண்ட் யூ. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அந்த உடன்படிக்கை உறவை நீங்க எப்பவுமே நினைவு கூறணுன்றதுக்காகத்தான் இது கொடுக்கப்படுது. ரைட். அடுத்தது Passover ரெண்டு பக்கம் அதுக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு Passoverல எகிப்தியர்களுக்கு, இன்னொரு பக்கம் கிரேஸ், அது இஸ்ரவேல் மக்களுக்கு. அது எப்பவுமே அது ரெண்டுத்தையும் ஞாபகப்படுத்துது. கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, இன்னொரு பக்கம் கடவுளுடைய கிருபை. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம நினைவு கூறணும். அதை தான் அங்கே அழைக்கப்படுது. ரைட். ஒருவேளை இப்போ ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், பட் ஜட்ஜ்மெண்ட் மே கம். ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த Passoverுடைய இன்னொரு இன்டென்ஷனா ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி. இந்த Passover ஒரு கம்யூனிட்டியாக அப்சர்வ் பண்ணணும் அவங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கம்யூனிட்டி ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோலி கம்யூனியனும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஹோலி கம்யூனியனையும் நம்ம தனியாக என்ன பண்ண முடியாது? அப்சர்வ் பண்ண முடியாது. நான் வீட்டிலே நான் தனியாக அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்லுவேன். அப்படி பண்ணால் அதுக்கு பேர் ஹோலி கம்யூனியன் கிடையாது. அப்போ அந்த ஹோலி கம்யூனியன்னா கூடி வருதல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கம்யூனிட்டி ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய திருக்குடும்பமாக இணைகிற அந்த நிகழ்வு தான் Passover. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, Passoverல எதுக்கு ஃபுட் இருக்கு? Passover செலிப்ரேட் பண்ணும்போது மோளாட்டிக்கலாம், தாளாட்டிக்கலாம், பட்டாசுலாம் கொளுத்திருக்கலாம். ஏன் ஒரு உணவு சாப்பிட்றாங்க? வை தே ஆர் ஈட்டிங் ஃபுட்? ஷேரிங், ஃபெலோஷிப், லைஃப். அந்த ஃபுட்டு செருப்பு போட்டுக்கணும், வேகமாக யூ ஹாவ் டு ரோஸ்ட் இட். ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது, மிச்சம் வைக்காம சாப்பிட்றோம். மிச்சம் வர மாதிரி இருந்தால் அந்த ஃபயருக்குள்ளேயே போட்டுரும். யூ ஹாவ் டு ஈட் இட் வித் யுவர் ஃபேமிலி. இல்லை அந்த இது அன்லீவன்டு ஃப்ளாரு. ஏன் புளிப்பு இல்லாது? அந்த ஃபுட்டுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அந்த ஒரு அவசரமாக அந்த ஃபுட்டை சாப்பிட சொல்கிறார்? வை ஃபுட்? ஏன் உணவு
உணவு தான் அவர் அடையாளமாக கொடுக்குறாருல்ல. ஜீசஸும் வந்து அதே தான் சொல்கிறார், இது என்னுடைய சரீரம், இந்த ஃபுட். ஸோ சர்ச்சிலையும் நம்ம வந்து யூக்கரிஸ்ட்டை வந்து ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு ஃபுட்டு தானே, அதை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஃபுட்டுடைய நோக்கம் என்ன? நியூ வெஞ்சர், ஸ்ட்ரென்தன்ஸ். வெரி குட். பொலிட்டிக்கலாக யோசிங்க. இவ்வளவு நாள் அவங்க சாப்பிட்ட ஃபுட் வந்து இஜிப்சியன் ஃபுட், ஃபேரோ அவங்களுக்கு கொடுத்தது. இப்போ அவங்க வந்து சாப்பிட்ற ஃபுட் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ கடவுள் அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு. அதோடைய நோக்கம் என்னன்னா, அந்த பொலிட்டிக்கல் லிபரேஷனை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறார், த இண்டிபெண்டன்சி. அந்த ஃபுட் வந்து அடிமைத்தனத்துடைய சிம்பிள். அதனால தான் பின்னாடி வந்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஈஜிப்டில் டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. ஈஜிப்டுக்கு அவங்க எதுக்கு போனாங்க? ஃபார் ஃபுட் தே வென்ட், கரெக்ட், டு சர்வைவ், ரைட். ஆனால் இப்போ கடவுள் சொல்றாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறது யாரு? நான். ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க சாப்பிடுங்க. இயர் ஆஃப்டர் யூ ஹேவ் டு ஈட் வாட் ஐ சே. எப்படி நீங்க சாப்பிடணுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியல் புரிதல் என்னன்னா, இதுக்கு மேல கடவுள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? அதனால தான் லார்ட்ஸ் பிரேயர்ல நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்றோம்? ஆமா, give us our daily bread. அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம என்ன அக்னாலஜ் பண்றோம்? எனக்கு இந்த பிரெட்டை இங்க இருக்கிற சொசைட்டி கொடுக்கல, இந்த பிரெட் வாட் ஐ ஈட் கம்ஸ் ஃப்ரம் காட். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதான் இதை வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆஃப் ஃபேரோவை ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க ஆண்டவர் சொல்ற முறையில் சாப்பிட்றதுனால தே ஆர் ரிஜெக்டிங் தி இஜிப்சியன் சிஸ்டம், ரிஜெக்டிங் த ஃபேரோஸ் அத்தாரிட்டி. ஃபேரோவை ரிஜெக்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து அலிஜியன்ஸ் டு காட். அதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பாஸ்ஓவர் இண்டிகேட்ஸ் நியூ எக்கானமி. ஒரு புதிய பொருளாதாரத்தை இந்த பாஸ்ஓவர் சொல்லிக் கொடுக்கு. ஒரு புதிய பொருளாதாரம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாவு புளிக்கவே இல்லை. அவங்க கிராஸ் பண்ணி வர வரைக்கும் அந்த சேம் அதோட அவங்க போயிட்டாங்க. அப்போது கடவுள் நினைச்சா எதையும் செய்வார். இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி. அப்போது அந்த எக்கனாமி சிஸ்டம், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் சொல்றது ஒரு புதிய பொருளாதார மாடல். ஏன்னா இந்த ஒரு பொருளாதாரம் ஒன்று போயிட்டு இருக்குது, கடவுள் சொல்றார் இல்லை இல்லை நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றார். ஒரு புதிய எக்கனாமிக் சிஸ்டத்தையே கடவுள் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்றார், ரைட். இது பெரிய இப்போ பேச ஆரம்பிச்சா அது டைம் ஆயிரும். பட் அது அவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு நீங்கள் போறீங்க, நம்ம போகிறோம், நம்ம எல்லாரும் இந்த டேபிளில் உட்காந்துட்டோம். என்ன நடக்குது ஹோட்டலில்? ஒரு ஐயா சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு தோசை போதுன்றார். ஒரு ஐயா சொல்கிறாரு எனக்கு வந்து 2 இட்லி போதுன்னு சொல்கிறார். ஒருத்தர் 2 சிக்கன் ரைஸ் முடிச்சுட்டு 3வது சிக்கன் ரைஸ் கிடைக்குமான்னு சொல்கிறார். இட் டிபெண்ட்ஸ் ஒருத்தர் ஒரு கெப்பாசிட்டி, ரைட். இதில் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இதே நம்ம இங்கே வரும்போது, ஆண்டோடைய சன்னிதானத்துக்கு வரும்போது, எல்லாருக்கும் நீங்கள் யாரை வேணா இருந்துக்குங்க, நீங்கள் யாரை வேணா இருந்துக்குங்க, எல்லாருக்கும் ஒன்று தான், சேம் தான். ஸோ இது ஒரு பொருளாதாரம். ஆண்டவருடைய பொருளாதாரத்தில் ஆல் ஆர் சேம். நம்ம சாய்ஸ்லாம் எதுவுமே அங்கே கிடையாது. இல்லை இல்லை எனக்கு இப்படித்தான் நான், ஆமாம் எனக்கு வந்து சுகர் போடாத டீ வேணும், இல்லை சுகர் போட்ட டீ வேணும். நம்ம கேட்போம், எனக்கு காஃபி தான் வேணும், எனக்கு பால் ஊற்றாத காஃபி வேணும், வேக வைக்க பொறிக்கக்கூடாது, எனக்கு சுட்டு தான் நான் சாப்பிட்றோம். இப்படி என்ன வேணால் நம்ம சொல்லலாம். இங்கே இன் காட்ஸ் டேபிள், இன் லார்ட்ஸ் டேபிள், we are not to decide the menu. Who decides? அவர் டிசைட். எவ்வளோ பெரிய புரட்சி பாருங்க. அப்போ இந்த மெனு தான் இந்த உலகத்தில் நம்ம யாருன்னு காட்டுது. என்னெல்லாம் காட்டுது? சுத்த சைவம், கரெக்டா. அதுக்கப்புறம் இந்தியன், சைனீஸ், தந்தூரி, என்ன சிஸ்டம் இருக்குது. ஆனால் இன் லார்ட்ஸ் டேபிள் whoever you are, we are all same, no partiality. அப்போது இதுதான் அந்த பாஸ்ஓவர், தி நியூ எக்கானமிக் மாடல். ஒரு புதிய பொருளாதார சிஸ்டம் அந்த பாஸ்ஓவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குது.
தட் தடி யூ ஆர் லிபரேட்டட். ஏன் அந்த தடியை நம்ம ஸ்டாஃப் அப்படி சொல்கிறோம்னா, அது ஒரு ஆயுதமாகவும் நம்ம அதை யோசிக்கலாம். பட் அதுக்கு நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். பட் அது வந்து என்னென்னா, இயர் ஆஃப்டர் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக, ஏன்னா அவங்க ஒரு ஸ்லேவாக தான் இருக்கிறாங்க. ஸோ செப்பலை போட்டாங்க, ப்ரிப்பேர்ட்னஸ், நீங்கள் யூ ஆர் ஆன் யுவர் ஓன். இதுக்கு மேலே உங்களுக்கு நியூ சிஸ்டம் தட் உங்களுக்கு கடவுள் வந்து ஹானர் கொடுக்குறாரு, மதிப்பு கொடுக்குறாரு. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த தைரியம், உரிமை எல்லாமே அங்கே கிடைக்குது. இதில் இன்னொரு பெஸ்ட்டு மாடல் என்னென்னா, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறார், குரூப்பாக அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆக்சுவலாக ப்ரிப்பேர் ஆகுறாங்க, கிளம்பி போகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ ரைட். அப்புறம் அங்கே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சங்கார தூதன் ராத்திரி வரார். சமாயேல் அப்படின்னு ஜூவிஷ் அவர் ஒரு தூதனாக சொல்கிறாங்க. சமாயேல், SAA வரும், சமாயேல். அவர் வந்து ஒரு தூதனாக சொல்கிறாங்க. கிளம்புறாங்க. பீரியட் ராம்சேஸ் 2 1304 1234 BC. இவர் ராம்சேஸுடைய பீரியடில் தான் அன்னைக்கு ராத்திரி பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தவர் வந்து அந்த ராம்சேஸ் தான். அவர் பீரியடில் தான் கிளம்புனாங்க. மைட்டி ராம்சேஸ், ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அகிமோஸ் மாதிரி அவரும் ஒரு பவர்ஃபுல் ராம்சேஸ், அவருக்கு இல்லை கலந்துட்டாங்க. ரைட். இப்போ ரெட் சி வந்தாச்சு. இங்கே என்ன எழுதியிருக்கேன்? யாம் சூஃப். சும்மா படிச்சுப்போம். யாம் கடல் எபிரேய பாஷையில், சூஃப் ரீட்ஸ் நாணல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் எபிரேய பாஷையில் அதுதான் இருக்குது. நாணல் கடல் என்ற சொல்லப்பட்ட அந்த ரீஜனில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இண்டிகேஷன், அதாவது நாணல் இருக்குது. ஸோ நாணல் இருக்கிறதுனால, நாணல் வந்து சால்ட் வாட்டரில் ரீட்ஸ் ஒன்ட் க்ரோ. ஸோ சால்ட் வாட்டர் இல்லாத ஃப்ரெஷ் வாட்டர் மேபி கலந்த ஒரு இடமா இருக்கலாம். பட் எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ண முடியல. பட் டூரிஸ்ட் வில் டேக் யூ டு த பிளேஸ், ஒரு ஸ்பாட் தே மெட் ஷோ யூ இல்லை த பார்ட் வேர் தே கிராஸ்ட் த சி. ஜோகன்னா ரெட் சி. ஸோ ரெட் சின்றது ரொம்ப, இதெல்லாம் ஒரு சில பார்ட்டு. சூயஸ் கெனால் உங்களுக்கு இதான் ரெட் சி. அந்த சூயஸ் கெனால் இருக்கு பாருங்க மேலே, அதுதான். இங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இதெல்லாம் இல்லை. அந்த சூயஸ் கெனால் ரெட் எழுதியிருக்குது, அந்த இடம் தான். அந்த இடத்துல சம்வேர் தட் பாயிண்ட் தே மைட் ஹவ் கிராஸ்ட். கிரீக்கில் அதை வந்து தலாசா, எரித்திரா தலாசா. தலாசானா கடல், எரித்ரானா ரெட்டு. ஸோ அந்த ரெட்டு ஏன் அந்த பேர் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, சுற்றி வந்து அந்த சைனை பெனிசுலா மவுண்டெயின்ஸ் இருக்கும், அந்த மலை எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை அப்படியும் சொல்கிறாங்க. சில இடங்களில் ரொம்ப நேரோவாக இருக்கும், ஆனால் ரெட் சி ரொம்ப பெருசு. ஒரு கணக்கில் சொல்கிறாங்க 4 கிலோமீட்டர் ஆழத்துலலாம் இருக்குது. ஸோ ரெட் சி வந்து ரொம்ப ஆழமான இடம், கடல். ஒரு சில இடங்களில் அந்த சூயஸ் கெனால் அந்த மாதிரியான ரீஜனில் வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆயிரும். மேன்மேடு தான் அந்த ரீஜன். அப்போ எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ எப்படின்னா, நீங்கள் சில இடங்களில் நீங்கள் இங்கிருந்து அங்கே இருக்கிறவரை பார்க்கலாம். இங்கிருந்து நீங்கள் அங்கே இருக்கிறவரை, அங்கே ஒரு போட் போயிட்டுருக்கோம், அதை நீங்கள் இங்கேருந்து அங்கே போட் போகுது தெரியும், அங்கே ஜனங்க நடந்துட்டு இருக்கிறது தெரியும். பைனாக்குலர்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கிளியராக யாருன்னு இங்கிருந்து அங்கே பார்க்கலாம். அது உங்களுக்கு அந்த இப்போ நம்ம இங்கிருந்து அந்த பக்கம் பார்க்க முடியாது. நம்ம நம்மளது பே ஆஃப் பெங்காலில் ரொம்ப பெருசு. ஸோ இங்கிருந்து அந்த சில இடங்களில் பார்க்கலாம். மேபி எங்கே பார்க்கலாம், மேபி அங்கே போனால் பார்க்கலாம். பட் அதுவுமே 60 கிலோமீட்டர்ஸ் அந்த இருக்குது. பட் சம்வேர் யூ கேன் அந்தமானில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சில இடங்களில் பார்க்கலாம். இங்கே நீங்கள் அந்த சூயஸ் கெனால் இருக்கிற அந்த பார்ட்டில் நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா அந்த பக்கம் தெரியும், பார்க்கலாம். ரைட். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, ஹெவி விண்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சடன் எர்த்குவேக்கில் அந்த தண்ணி வந்து சுனாமி வேவ்ஸ்க்கு முன்னாடி தண்ணி உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, அதுதான் சொல்லு. சில இடத்துல வந்து 250 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் இருக்குது. சூயஸ் கெனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்க மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் சில இடங்கள்.
பட் இட் டிபெண்ட்ஸ். இது வந்து 1 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும், 1 or 2 மேபி 2. ஏன்னா சூயஸ் கெனால் வந்து ரொம்ப டீப்பான ஏரியா. ஏன்னா அங்கே ஷிப்பே போகும், மேலே பிரிட்ஜ் வச்சுருப்பாங்க, நம்ம பஸ்லாம் மேலே போயிடலாம். ஸோ அது அது அங்கே கொஞ்சம் வேடிக்கை பார்க்க விட மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கியான ஏரியா இப்போது. பட் எனிவே அது அந்த ஒரு இடத்துல ஒரு டூரிஸ்ட் கூட்டிகிட்டு போய் நம்மளை காட்டுறாங்க, இதுதான் இங்கே தான் கிராஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் அந்த சி. ரைட். இப்போது நாம் இங்கே சயின்ஸ் உட்காந்து மீட்டர் போட்டு அது நம்முடைய ஒர்க் இல்லை. பியோர்லி அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். விசுவாசம், ஃபெய்த் ஃபார்மேஷன், அதானே, ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுடைய நோக்கம். சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம். இப்போ வந்து நம்ம அது பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது 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 வந்து பண்ணலாம், பட் இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எப்படி வந்து இந்த அந்த ஈவெண்ட்டுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செங்கடலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க, த சாங் ஆஃப் சி. அந்த சாங் ஆஃப் சி தான் இந்த செங்கடலுடைய கிராசிங் ஓவர் ஆஃப் ரெட் சி உடைய பர்பஸ். அங்கே தான் சாப்டர் 15. அங்கே அந்த பர்பஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் கவனிங்க, இந்த சாங் ஆஃப் சீல மோசே இருக்காரா இல்லையா, தி பிரசன்ஸ் ஆஃப் மோசஸ், அது ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக அந்த சாங்கில் மோசஸ் இருக்காரா, ஏன் இல்லை? மோசஸ் திடீர்னு ஆப்சென்ட் ஆயிட்டாரு, செங்கடலை கிராஸ் பண்ணி விட்டுட்டு மோசஸ் டிசப்பியர்ட். இருக்குது, பட் மோசஸுடைய இன்வால்மெண்ட் வந்து அங்கே குறையுது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா, மோசஸ் வந்து டக்குன்னு அப்படி சைலண்ட் ஆயிட்டார். the song they started, and then Moses வந்து அந்த சாங்ல ரொம்ப அமைதியாயிட்டாரு. பட் மிரியம் தான் அங்கே வந்து அதிகமாக அங்கே டேக் ஓவர் பண்ணுறாங்க. இங்கே எதுக்காக மோசஸோடைய சைலன்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராசிங் ஓவர் ரெட் சி ஈவெண்ட்டை மோசஸ் வந்து தனக்கான ஈவெண்ட்டாக எடுத்துக்க கூடாதுன்றதுல he was very particular. ஏன்னா அங்கே ஒரு டெம்டேஷன் இருக்குது. ஆண்டவர் வல்லமையை கொடுத்தாலும் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எல்லாரும் கண்ணு முன்னாடியும் அந்த நிகழ்ச்சியை செஞ்சு காட்டுறவர் யாரு? மோசஸ். கரெக்ட். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் இல்லை, அவ்வளோதான், நான் தான் செங்கடலை பிளந்தவரே அப்படின்னு எழுது. மக்கள் அப்படி பீப்புள் டெம்ப்டட் டு டூ. ஏன்னா நான் தான் கையை நீட்டினேன், செங்கல் என்ன பண்ணுச்சு, ஸோ ஐ டிட் தட் அப்படின்ற செல்ஃப் குளோரிஃபிகேஷனுக்குள்ள மோசஸ் இந்த பாட்டு முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாட் ஈவன் 1 சிங்கிள் லைன் மோசஸுடைய இன்வால்மெண்ட் அந்த பாட்டில் கிடையாது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, அதில் இல்லை. மோசஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறாரு. நாட் ஈவன் சிங்கிள் வேர்டு கூட என்னை பற்றி என்ன பண்ணிடக்கூடாது, இது முழுக்க முழுக்க டன் பை காட். ரைட். ஸோ இந்த அந்த பாட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு யெகோவா ஆஸ் வாரியர். கர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யுத்த வீரர், வாரியர் காட். அதை தான் வந்து அங்கே அவர் சொல்கிறார். ஒன்று, இதோட இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு மோசஸ் அவங்கள எதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாரு, வர்ஷிப். அந்த வர்ஷிப் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. ஸோ கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்த உடனே, ஆஃப்டர் அவங்க அந்த ரிடெம்ஷனுக்கு அப்புறம் பாடுற ஃபர்ஸ்ட் பாட்டு கம்யூனிட்டி சாங். இது மோசஸ் மட்டும் பாடல, அந்த பாட்டை மோசேயும் அது ஆல் இஸ்ரேலைட்ஸ் கம்பைன் டுகெதர். இது ஒரு கம்யூனல் வர்ஷிப். அங்கே தான் ஆராதனை நடக்குது. அந்த சாங் மூலமாக அவங்க என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா, அவர் தான் வாரியர் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான சில தீம்ஸ் நான் ஹைலைட் பண்ணுறேன். அவர் யாருன்னா காட், அவர் வந்து காட் ஆஃப் சால்வேஷன், விடுதலை கொடுக்கிற கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கிங். யெகோவா யாரு? காஸ்மிக் கிங், அகில உலகம், அகில உலகத்துக்கும் அரசர், காஸ்மிக் கிங். காஸ்மிக் கிங் யாருமே கிடையாது இது வரைக்கும். காஸ்மிக் ட்ரை பண்ணாங்க, அலெக்சாண்டர் ட்ரைட், அதர் பீப்புள் ஆல்சோ ட்ரைட், மெனி பீப்புள் ட்ரைட். உலகத்தில் பல பேர் ட்ரை பண்ணாங்க, உலகத்துக்கெல்லாம் என்னவா மாறணும்னு நினைச்சாங்க, ஆனால் யாராலையும் முடியல. பட் யெகோவா தான் உண்மையான அரசர், உலகத்துக்கெல்லாம் அரசர் அப்படின்றத சொல்றார். அண்ட் தென் God of holiness, verse 11. holiness, அந்த holiness அப்படின்னு சொல்றதுனா செட் அபார்ட். அவர் டிஃப்ரெண்ட், அவர் மற்றவங்க யாரும் அவரோட கூட என்ன பண்ண முடியாது, அவர் கம்பேர் பண்ண நோ கம்பேரிசன். அவர் எதுவுமே எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் பாருங்க 11 ஃபர்ஸ்ட் லைன். அப்போ அதில் அர்த்தம் என்ன? நாட் பியோர் மோனோதீசம் இங்கே இல்லை. நம்ம இன்னைக்கு சொல்லிருக்க மோனோதீசம் அங்கே இல்லை. பட் பாலிதீசமும் இது கிடையாது. ஆமாம், தேர் வேர் காட்ஸ். ஆனால் எல்லா காட்ஸுக்கும் மேலே, அபவ் ஆல், எல்லாருக்கும் மேலே எப்போவுமே நீங்கள் தான், யூ ஆர் த காட், சுப்ரீம் காட் அப்படின்றத அங்கே வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த யெகோவா ஆஸ் எ ஹீரோ. ஹீரோன்னா யாரு? ஹூ இஸ் அ ஹீரோ? ஆமாம், அவர் தான் ஒரு பெரிய ஒரு வில்லனை அழிக்கணும். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிறதுல பெரிய வில்லன் யாரு? ஃபேரோன்னு சொல்லிட போறீங்க. ஃபேரோ ஒன்றுமே இல்லை. பெரிய வில்லன் யாரு? சி மான்ஸ்டர். அந்த காலத்தில் கடல் மான்ஸ்டர், கடல் அரக்கன். அந்த கடலை அரக்கனை அவர் என்ன பண்ணிட்டாரு? சி மான்ஸ்டரே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், குதிரையை கண்ட்ரோல் பண்ணலாம், யானையை கண்ட்ரோல் பண்ணலாம். கடலை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஹவு டு கண்ட்ரோல் சி? இருக்கிறதுலே மைட்டி பவர்ஃபுல் பீஸ்ட் எது? கடல் தானே, மைட்டியஸ்ட் பீஸ்ட். அப்படிதான் ஒரு பொய்டிக் லாங்குவேஜில் பாருங்க. பொய்டிக் லாங்குவேஜில் பார்த்தா கட்டுக்கடங்காத, அடக்க முடியாத ஒரு விஷயம் எது? கடல் எப்படி அடக்க முடியும்? கடல் அடக்கவே முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட கடலையே நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? அடக்கிட்டார். ஸோ அதை தான் அந்த அதுக்கு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, 8 அதான் ஆமாம். ஸோ அது மாதிரி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து இதை கேட்டு மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்களே, அதை பற்றி அவர் அதை சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறையா இருக்குது. ஒரு வார் லாங்குவேஜ் இதில் இருக்குது. அடுத்து பாருங்க 20th மிரியம், அந்த பெண்கள், இவங்களை பற்றி கொஞ்சம் சைலன்ஸாக ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு. இப்போ அவங்க வராங்க. ஸோ இந்த சாங்கே ஆக்சுவலாக சாங் ஆஃப் மிரியம் தான் சொல்கிறாங்க. ஈவன் தோ மோசஸும் மற்றவங்களும் பாடினாலும் ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ஆத்தர் கண்டிப்பாக மிரியம், அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், மிரியம் தான் இந்த பாடலை ஏற்றி இருக்கணும் அப்படின்ற கிரெடிட் வந்து மிரியமுக்கு தான் போகுது. சரி, இவ்வளவுதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்திருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நெகட்டிவ் டோனோட நீங்கள் முடிக்கணும். இவ்வளவு பார்த்துட்டு போனவங்க சீன் வனாந்தரத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே சூர் வனாந்தரத்துக்குள்ளே போயிட்டு தண்ணி இல்லை, பிட்டர் ஏரியா, அதுக்கு வந்துட்டாங்க. இந்த சூயஸ்க்கு இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல் பிக்சர் சூயஸ். அதுக்காக நீந்தியெல்லாம் யோசிக்க முடியாது, ரைட்? ஸோ சம்வேர் இந்த மாதிரி ரீஜனில் பிட்டர் லேக்ஸ் இருந்துச்சான். அந்த லேக்கு தண்ணி வந்து குடிக்க முடியாத மாதிரி அந்த ரீஜனுக்கு இவங்க எங்கேயாவது வந்திருக்கலாம். மாறாவும் கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாறாவும் கூட்டு போவாங்க. அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல வந்து நமக்கு காட்டுவாங்க, இந்த கிணறுல தான் தண்ணி வந்து சொல்லிட்டு இதில் டேக் யூ டு மாறா, ரைட்? அப்போ அங்கே தண்ணி வந்து கசப்பாக இருக்குது. அவங்க அதுக்குள்ளே கோவப்படுறாங்க பாருங்க. எப்படி அவங்களுக்கு கோவம் வந்துச்சு இப்போ தான் பார்த்தாங்க. பட் அந்த ஹியூமனுடைய அந்த ஃபெயிலியர், காடுடைய கிரேஸ் எவ்வளோ பெருசு, நம்மளுடைய எண்ணம் எவ்வளோ சின்னதுன்றதை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டதுனால, ரைட்? அவங்க வந்து அகெயின் மோசஸ் வந்து ஒரு மிராக்கிளை செய்கிறாரு.
அங்கே வந்து 26 லாஸ்ட் லைன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அதுக்கப்புறம் ஒரு ஒயாசிஸ்க்கு வராங்க. அந்த ஒயாசிஸில் பார்த்தீங்கன்னா 12 ஃபவுண்டன்ஸ் இருக்குது, 70 டேட்ஸ் இது இருக்குது ஒயாசிஸில். அப்படியே அந்த பாலைவனத்தில் நடுவில் ஒரு இதில் அப்படியே வந்து இவங்க செட்டில் ஆகிறாங்க. ரைட், ஓகே. நான் கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறேன். 3 விஷயம். இந்த கன்சர்ன், இதோட கன்சர்ன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் ஆஃப் இஜிப்சியன் சிஸ்டம் ரீப்ளேசிங் ஃபேரோ, அதாவது யாவே ரீப்ளேசஸ் ஃபேரோ அண்ட் யாவே பிகேம் அ கிங். அதுக்கடுத்தது பாஸ் ஓவர் மூலமாக யாவே பிரிங்ஸ் நியூ சிஸ்டம், ஒரு புதிய சிஸ்டத்தை யாவே வந்து இந்த உலகத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், ஒரு புதிய சிஸ்டம். அந்த புதிய சிஸ்டம்ன்றதை தான் இனி வரப்போகிற வனாந்தரத்தில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் எஜுகேஷன். ஃபேரோவுக்கு 10 வாதை முடிஞ்சிச்சு. த்ரூ 10 பிளேக்ஸ் கடவுள் வந்து ஃபேரோவுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இவங்களுக்கு 40 இயர்ஸ், 40 வருஷம் கிளாஸ் எடுக்கிறார். தியாலஜிக்கல் காலேஜில் போனீங்கன்னா எத்தனை வருஷம் படிக்க போகிறோம்? 1 2 3 4 வருஷம் படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு இன் வில்டர்னஸ் 40 இயர்ஸ் தியாலஜிக்கல் ஃபார்மேஷன், ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 40 இயர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நம்ம ஸ்லோவாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அவ்வளோ முறுமுறுப்பு இருக்குது. அது என்னன்றதை இப்போ நாம் ஒவ்வொன்றா வர கிளாஸுகளில் பார்ப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இப்பொழுதும் சுவாமி, நாங்கள் அந்த வாதைகளை குறித்தும் நீர் இந்த உலகத்தின் அரசர் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் சுவாமி. அது எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கு மேல் நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு பல புரிதல்களை தந்து எங்களை நீர் வழி நடத்தும். எல்லாவற்றும் உங்கள் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.